ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜயான் ஏர்னிங் ஆப். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அக்கௌண்ட் எதனால் ஃப்ரீஸ் ஆகுது, அதுக்கு என்ன ப்ராப்ளம், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் இது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட் எதனால் ஃப்ரீஸ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்ம ஆன்லைன் ஆப்ஸ் யூஸ் பண்ணும் போது நம்ம அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ எதனால் ஃப்ரீஸ் ஆகுதுன்னா, இந்த ஆப் இப்போ இது ஜென்டெக்ஸாக இருக்கட்டும், இப்போ நம்ம கரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆப் பீக்கில் இருக்கோ அந்த ஆப் வச்சு நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஜென்டெக்ஸாக இருக்கட்டும், வேல் ஆப்பாக இருக்கட்டும், எல்விஎம்ஹெச் ஆப்பாக இருக்கட்டும், தென் வந்து டாஸ்க் ஆப்பாக இருக்கட்டும். ஓகேவா? எந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணாலும் நம்ம அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகும். எதனால் ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்ஸ்லாம் என்ன மாதிரி லீடர்ஸ் கிட்ட, ப்ரொமோட்டர் கிட்ட ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு க்ளோசிங் ஸ்டேஜ் எப்போ ஆஃபர் போட்டு எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க, எப்போ அப்கிரேடை ஸ்டாப் பண்ணணும், எப்போ ரெஃபரலை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத லீடர்ஸ் முன்னாடியே அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் கம்பல்சரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நியூவாக லான்ச் ஆன ஆப்பில் எப்படி ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், தென் வந்துட்டு என்ன ஆப்பில் எப்போ அப்கிரேட் ரெஃபரல் ஸ்டாப் பண்ணணும், ஆஃபர் போட்டு எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்க, அந்த ஆப்பில் வந்து எப்போ ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் டெய்லி வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ கம்பல்சரி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் அவங்க அந்த மாதிரி ப்ரொமோட்டர் கீழே ஜாயின் பண்ணாமல் நார்மல் பர்சன், ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட், அவங்களோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கீழே ஜாயின் பண்ணுறாங்கல்ல, அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது நார்மல் பர்சன்ஸுக்கு 5 நாள் ஆஃபர், 7 நாள் ஆஃபர், 10 நாள் ஆஃபர் போட்டு க்ளோஸ் ஆகும்போது 1 டே ஆஃபர் போடுவாங்க, 2 டேஸ் ஆஃபர் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஆப் க்ளோஸ் ஆகும்போது தெரியாது, அதிகமாக இன்கம் வருது, போட்ட அமௌண்ட்டை 2 நாளில் எடுக்கிற மாதிரி இருக்குது, 5 நாளில் எடுக்கிற மாதிரி, 5 நாள் தானே நம்ம ரிஸ்க்கு, 6 நாள் தானே நம்ம ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து நார்மல் பர்சனுக்கு எப்படி ஆஃபர் போட்டு க்ளோஸ் ஆக போகுதுன்னு தெரியாது. அந்த ஆஃபர்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஹெவி லாஸ் ஆகிடும். லாஸ் ஆன மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே போயிட்டு சைபர் கிரைமோ போலீஸ்லேயோ போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், என்னோட அமௌண்ட் வந்து லாஸ் ஆயிடுச்சு, ஸோ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. பேங்க் சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்சன் லாஸ் ஆன பர்சனுக்கு எந்த அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்திருக்கோ அதே அக்கௌண்ட்லேருந்து தான் நம்மளுக்கும் அமௌண்ட் வந்திருக்கும். நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்திருப்போம். ஸோ ப்ராஃபிட் எடுக்காமல் அந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த அக்கௌண்ட்லேருந்து நமக்கும் அமௌண்ட் வரதுனால ஒரு ரேண்டமாக ஒரு சில அக்கௌண்ட்டை ஒரு 5-6 அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேண்டம் அக்கௌண்ட்டில் நம்ம அக்கௌண்ட் மாட்டிக்கும். ஓகேவா? அந்த டைமில் வந்து நம்ம அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும். அந்த அக்கௌண்ட் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் போயிட்டு பேங்க் சைடில் போயிட்டு என்ன ரிலீஸ் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஆன்லைன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாதீங்க. அதில் லிமிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். லிமிட் வந்து 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் கிட்ட லிமிட் வச்சுக்கோங்க, டிரான்சாக்ஷன் லிமிட். ஏன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 5000 வரலாம், ஒரு ஆப்பில் 10,000 வரலாம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அதிகமான இன்கம் வந்து இந்த லாங் டர்ம் ஆப்பில் டெய்லி விட்ராவல் வரும். அப்போ நம்ம ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், ஆன்லைனில் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வந்துட்டு அந்த மாதிரி அந்த அக்கௌண்ட்லேருந்து நமக்கு வரதுனால ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, பேங்க் சைடில் போயிட்டு பேங்க் மேனேஜரை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி என்னோட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லணும். எதனால் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, என்ன காரணம், என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து ஒன்று ஓப்பனாக சொல்லிடுங்க, இந்த மாதிரி ஆப்ஸ் பண்ணேன், இந்த மாதிரிலாம் ஃப்ரீஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது, நான் தெரியாமல் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடுச்சின்னு ஹெல்ப் கேளுங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஒத்துக்கல அப்படின்னா, சில இதில் வந்துட்டு ரீசேலிங் பண்ண நிறைய இதுலேருந்து அமௌண்ட் வந்துச்சு அதனால் ஆயிடுச்சின்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைனா ஓப்பனாக உண்மையை சொல்லிடுங்க, ஆப்ஸ் பண்ணேன், இந்த ஆப்ஸ்காரங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க யாரையும் இன்செஸ்ட் இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க, அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாங்க, அதனால நான் ஜாயின் பண்ணேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். பேங்க் சைட்லேருந்து ஒரு மெயில் போட்டாங்க அப்படின்னா அன்ஃப்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இது வந்து 50-50 தான். அன்ஃப்ரீஸ் ஆகலாம், ஆகாமையும் போகலாம், அந்த அமௌண்ட் அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஆன்லைன் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பர்சனல் லோனு, ஹவுஸ் லோனு, கார் லோனு, இஎம்ஐ, தென் பார்த்தீங்கன்னா கோல்டு, அடகு கடையிலையோ நகை கடையிலையோ அடமானம் வச்சுருப்பீங்களா அந்த அக்கௌண்ட் கொடுத்து, அந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி நகையை மீட்க முடியாது. ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நகையை மீட்கிறது ரொம்ப கஷ்டம், அது அவ்வளோதான். ஓகேவா? அந்த மாதிரி போயிடும். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகளிர் பணம், அந்த மாதிரி சுய உதவிக்குழு, அந்த மாதிரி பணம் வரும்ல, அந்த மாதிரி அக்கௌண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஆப்ஸுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அந்த அக்கௌண்ட்டில் டெய்லி இன்கம் வித்ட்ரா வர அமௌண்ட்டை ஏடிஎம்மில் போயிட்டு நீங்கள் கையில் எடுத்துகிட்டு நீங்கள் வேறு அக்கௌண்ட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். அதே அக்கௌண்ட்டில் பண்ணக்கூடாது, வேறு அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிக்கலாம். செல்ஃப் ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது. உங்கள் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிக்கோ யாருக்கும் அமௌண்ட் சென்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அந்த அமௌண்ட் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போனாலும் ஃப்ரீஸ் ஆகும், அவங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து செல்ஃப் ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணக்கூடாது. ஏடிஎம்மில் அமௌண்ட் டெய்லி வித்ட்ரா எடுத்துகிட்டு நீங்கள் அதை வேறு ஒரு அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிக்கலாம். மிஷின்லையோ பேங்க்லையோ கொடுத்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரே சொல்யூஷன். ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாதீங்க. லிமிட் கூடுதலாக உள்ள அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே லிமிட் கூடுதலாக உள்ள அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேங்க் இருக்குது. மினிமம் பேலன்ஸ் 1000 ரூபாய் அப்படின்னு மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஃபுல் அமௌண்ட் வித்ட்ரா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆப்
ஆப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்றைக்கோ ஒரு நாள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகும் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி தான் ஆகும், இவங்களுக்கு தான் ஆகும் அப்படின்னு கிடையாது. ரேண்டமாக ஆகலாம், ஆகாமையும் போகலாம், ரேண்டமாக ஆகும். ஸோ லாஸ் ஆன மெம்பர்ஸ், ஆப்ஸில் லாஸ் ஆன மெம்பர்ஸ் நீங்கள் போய் சைபர் கிரைம்லையோ போலீஸ்லையோ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால உங்களால் பாதிக்கப்படுறது நார்மல் பர்சன்ஸ் தான். எந்த ஒரு போலீஸும் எந்த ஒரு சைபர் கிரைமும் அவங்கள மெயின் அவங்க அந்த இல்லீகல் வேலை அந்த இல்லீகல் அமௌண்ட் அனுப்புகிறாங்களா அவங்கள வந்து ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அவங்கள பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நார்மல் பர்சன் ஆகிய நம்மளுடைய அக்கௌண்ட் தான் ஃப்ரீஸ் ஆகும். அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது வேஸ்ட்டு. உங்களோட அமௌண்ட்டு கிளைம் ஆகாது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறத விட ஒரு ஆப்பில் விட்ட அமௌண்ட்டை அடுத்தடுத்த ஆப்பில் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். நியூவாக லான்ச் ஆன ஆப்பில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வேணும். எப்படி இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அமௌண்ட் ப்ராஃபிட் எடுக்கிறது, லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட் வந்தாலும் ஆன்லைன் ஆப்ஸில் நீங்கள் ஏற்றுக்க ரெடியாக இருக்கணும். லாஸ் வந்தாலும் உங்களுக்கு தான், ப்ராஃபிட் வந்தாலும் உங்களுக்கு தான். ஆனால் நீங்கள் மினிமம் பிளான் ₹550 ஜாயின் பண்ணிவிட்டு அதே பிளானில் இருக்கீங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு. லாங் டர்ம் ஆப் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் போட்டு யூஸ் பண்ணும்போது ஒரு 3 ஆப் 4 ஆப் ஸ்ப்ரெட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் க்ளோஸ் ஆனாலும் 2 ஆப்பில் நீங்கள் விட்டதை விட டபுள் த ப்ராஃபிட் வரும். ஆன்லைன் ஆப்னா இதுதான். ஒரு ஆப்பில் விட்டதை இன்னொரு ஆப்பில் மட்டும் தான் நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியும். வேறு எந்த ஒரு ஜாப்லையும் போயிட்டு நீங்கள் விட்ட அமௌண்ட்டை, லாஸ் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியாது. இதில் விட்டதை இதில் தான் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் வந்து ஒன்று எதுனாலும் ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். லாஸ் ப்ராஃபிட் ரெண்டுமே ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தடுத்த பிளான் நீங்கள் ஆஃபர் வரும்போது உங்களோட லீடர்ஸ் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா லீடருக்கு வந்து அந்த ஆப்போட கண்டிஷன், மேனேஜர் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வச்சு இந்த ஆப் இவ்வளோ நாள் போகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அது தப்பும் ஆகலாம், ஆனால் கரெக்டாகவும் வரலாம். ஓகேவா? ஆனால் எல்லா ஆப்ஸும் தப்பாகாது. ஒரு சில ஆப் தான் வந்து கால்குலேஷன் கொஞ்சம் மாறும். ஆனால் உங்கள் லீடரை நீங்கள் நம்பணும். ஒரு ஆப்பில் அவங்க லாஸ் கொடுத்தாங்கன்னா அடுத்த ஆப்பில் ப்ராஃபிட் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் அடுத்த ஆப் ஒர்க் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். ஓகேவா? நீங்கள் மந்த் ஸ்டார்டிங்கில் ஒரு 4 ஆப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மந்த் எண்டுக்குள்ளே உங்ககிட்ட 5000 10,000 ப்ராஃபிட் இருக்கா அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஒரு மாதத்துக்கு நீங்கள் 5000 10,000 இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 ஆப்பில் 3 ஆப்பில் செகண்ட் பிளான் தேர்ட் பிளான் போடும்போது அந்த மந்த் எண்டில் ஒரே மாதத்தில் உங்களுக்கு 10,000 கிட்ட ப்ராஃபிட் கிடைக்கும். மந்த் எண்டில் எத்தனை ஆப் க்ளோஸ் ஆகிடுச்சு நீங்கள் பார்க்கக்கூடாது. எவ்வளோ நீங்கள் ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க மற்ற ஆப்பில் அப்படின்னு கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணீங்க